இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக மிக உன்னதமான தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வேதாகம உபதேசத்தின் அடிப்படையிலே அநேக சத்தியங்களை நாம் பார்த்து படித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் விசுவாச துரோகம் இழைத்த புரொட்டஸ்டண்டுகளும் தங்களது தவறான போதனைகளால் உலகத்தை கரைப்படையச் செய்து 4வது கட்டளையையும் மற்ற தெளிவான வேதபூர்வ கட்டளைகளையும் புறக்கணிப்பதன் மூலம் விசுவாச துரோகத்திற்கு மேலும் சறுக்குதலை உண்டாக்கி வருகின்றனர். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பிரகாரம் பெரும்பாலான புரொட்டஸ்டன்ட் சபைகள் முற்றிலும் ஆவி மார்க்க சக்திகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும். கடந்த காலத்தில் ஒவ்வொரு புரொட்டஸ்டன்ட் சபையும் தேவன் எவ்வாறு வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை நாம் நினைக்கும்போது இது ஒரு பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்துகிறது. அது தன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னை வணங்குவதற்கு அனைவரையும் கட்டாயப்படுத்தி பயன்படுத்தப்படும் கையை முறுக்கும் சக்தி என்பதை வெளிப்பாடு 13:15-17 வசனங்கள் எச்சரிக்கிறது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்யும் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கிறது. தவறான கோட்பாடுகளை வெறுமனை கொடுப்பதுடன் அது நிற்பதில்லை. அது அனைத்து நாடுகளின் மீதும் ஏன் முழு உலகத்தின் மீதும் கட்டாயமாக திணிக்கிறது. அது ஒரு உலகளாவிய தாக்கமாகும். பாபிலோனின் தவறான அந்த கோட்பாடுகளை குறிப்பாக சூரிய வணக்கத்தை சன் வர்ஷிப் அதாவது ஞாயிறு ஆசிரிப்பை அனைவரும் கடைபிடிக்கும்படி ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகமாகிய அமெரிக்க புரொட்டஸ்டன்ட் சபைகள் கட்டாயப்படுத்தும். தேவனின் உண்மையான ஓய்வு நாளான 7ஆம் நாளின் சனிக்கிழமை இடத்தில் ஞாயிற்றுக்கிழமையை அதாவது மாற்று சாபத்தின் மீது கவனம் செலுத்துகிறது. இயேசுவை தொழுது கொள்வதற்கு பதிலாக அந்தி கிறிஸ்துவாகிய போப் மார்க்கத்தை தொழுது கொள்ள அது கட்டாயப்படுத்தும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆக அன்புக்குரிய தேவஜனமே, இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது நீங்களும் நானும் ஞானமாய் தேவனுக்கு பயந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். இது எந்த ஒரு தனிநபரையும் எந்த ஒரு தனி திருச்சுவையும் நாம் தாக்குதலாக பேசுகிறோம் என்ற அல்ல. பிரியமான ஜனமே, தேவன் நம்மை நேசிப்பதனாலே அவருடைய அன்பின் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் கற்றுக் கொடுப்பதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் செய்தோம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.